இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூஷன் பிளான்னா என்னன்னு பார்க்க போகிறோம் MS SQLல. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் பிளான்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கோரி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு எக்ஸிஸ்டிங்கில் ஒரு கோரி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நியூவாக ஒரு கோரி எழுதினாலும் சரி. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு கோரி எழுதுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரி எழுதுகிறேன். என்னோட டேட்டா பேஸை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிள் கொரி. என்னோட என்ன சொல்கிறேன்னா, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டையும் எனக்கு ஃபிச் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறது தான் இந்த செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிற கொரியில் நம்ம சொல்கிறது. சரி, இப்போ நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணோன்னே அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருது. இதை என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்னோட அப்ளிகேஷனில் நான் ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலியமாக கொண்டு போகலாம், இல்லை டேரெக்டாக கூட நான் கொரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக? சரி, நான் இப்போ இந்த எழுதியிருக்க கொரி வந்துட்டு கரெக்டா? இப்போ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் லாஜிக் வந்துட்டு ஒரு 50 லைன்ஸ்க்கு ஒரு கொரி எழுதுறீங்க. நிறையா சப் கொரிஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா அந்த சிடி யூஸ் பண்ணுறோம், டெம்ப் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ்னால் நம்ம வந்து நம்மளோட கொரியில் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம எழுதியிருக்க கொரி வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஃபைனலாக கிடச்சிரும். ஓகே, பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸு, அந்த ரீடபிள், இல்லை மெயின்டெனபிள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கொரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் தான் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் பிளான். இந்த இடத்துல தான் நம்மளால் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், இல்லை ரீடபிள் இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் சால்வ் பண்ணதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பிளானு. ஓகே, அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிமேட்டு, செகண்ட் ஒன் வந்து ஆக்சுவல். எஸ்டிமேட் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு கொரி வச்சுருக்கேன். இந்த கொரியை நான் இன்னும் எக்ஸிக்யூட்டே பண்ணலை. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கொரி வந்து கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, அதில் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் வந்து எஸ்டிமேட்டு எக்ஸிக்யூஷன் பிளானை நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை, நான் எல்லாமே எஸ்டிமேட்டில் எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் ஓகே ஆகிருச்சு, நான் இப்போ வந்து என்னோட ப்ரோக்ராமை வந்து என்னோட ஸ்கிரிப்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணும் போது எனக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நான் செகண்ட் ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் வந்து எக்ஸிக்யூஷன் பிளான்னு சொல்கிறோம். ஒன்று வந்து எஸ்டிமேட், செகண்ட் வந்து ஆக்சுவல். சரி, இதை சொல்கிறோம், நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் எனக்கு கொரி இருக்கா, இந்த கொரியை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்டிமேட் எக்ஸிக்யூஷன் பிளான். அதுக்கு என்ன கீ ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னா Ctrl+L ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் பிளான் என்னன்னு கிடைக்கும். நான் இதை வந்து டீட்டெயிலாக நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு, என்னென்ன எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க எங்கே போய் பார்க்கணும்னு. Ctrl+L. ஓகே, Ctrl+Lங்கிறத டேரெக்டாக பட்டன்லையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது. ஓகே, கரெக்டாக நான் நேவிகேட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே எஸ்டிமேட்டட் எக்ஸிக்யூஷன் பிளான்ன்றது பார்த்தீங்களா, இதுதான் அதோட பட்டன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அதே ரிசல்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷார்ட் கீ வந்து Ctrl+L. சரி, இதுவே வந்துட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் போது எனக்கு தெரியணும், எனக்கு ஆக்சுவல் ரிசல்ட் என்ன, ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிளான் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா Ctrl+M. ஓகே, Ctrl+M கிளிக் பண்ணணும். எம்மை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் F5 கொடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக போய் எக்ஸிக்யூட்டை வந்து கிளிக் பண்ணாலும் சரி. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கொரி வந்து ரன் ஆகும். பிகாஸ் என்னோட டேபிளில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன் இந்த ப்ராசஸ்க்காக, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 4 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மெசேஜஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பிளான்னு உங்களுக்கு வரும். இது வந்து ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிளான்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதோட பட்டன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நேவிகேட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூட் ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிளான்ட்டு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து Ctrl+M கொடுத்தனால இது வந்து எனக்கு ஹைலைட்டடாக ஷோ ஆகுது. இதுவே நான் Ctrl+M திருப்பியும் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹைலைட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, இல்லை நான் பட்டனில் வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஹைலைட் ஆயிரும். ஓகே, ஆக்டிவேட் ஆயிரும் உங்கள் பட்டன். இதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பிளானை யூஸ் பண்ணுற வே. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எதுக்கு ஆக்சுவல்லையே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே, அப்புறம் எதுக்கு நம்ம எஸ்டிமேட்டை நம்ம யூஸ் பண்ணணும்? ஓகே, எஸ்டிமேட் எந்த லெவலில் நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்துட்டு ஒரு கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னால் என்னோட கொரி வந்து கரெக்டான வேலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது இன்னும் எப்படி நான் பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரொம்ப இன்னும் கிரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, தட் இஸ்
ஃபைன். பட் ஆனால் இதுவே வந்துட்டு ஒரு அப்டேட் கொரியாக இருக்கட்டும், இல்லை டெலீட் கொரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம கொரிஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேபிளோட டேட்டா வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்துட்டு இதை வந்து நான் வந்து ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆக்சுவல் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எஸ்டிமேட் கிடச்சிருச்சுன்னா நான் வந்து என்னோட கொரியை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்காக இனிமேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் டேட்டா அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எல்லாத்துக்குமே நம்ம எஸ்டிமேட்டை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அது ஓகேயாக இருந்துச்சுன்னா தான் நான் ஆக்சுவலுக்கு மூவ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த வேல தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் எப்பயுமே நம்ம கொரிஸை. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம காமனாக வருவோம். எஸ்டிமேட் ஆக்சுவல் ரெண்டுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, நான் வந்து எதுக்கு எஸ்டிமேட்டு எதுக்கு ஆக்சுவலுங்கிற ஒரு டீட்டெயில் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் இது வந்து எக்ஸிக்யூஷன் பிளான், இது ஃபைனல் ஆக்சுவல் ரிசல்ட் கரெக்டாக. அப்போ இந்த ஆக்சுவல் ரிசல்ட்லேயே வந்துட்டு உங்களால் எஸ்டிமேட்டடும் உங்களால் பார்க்க முடியும், ஆக்சுவலும் பார்க்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பாப்பப் உங்களுக்கு ஷோ ஆகுதா? இப்போ ஷோ ஆகும்போது இதில் வந்து எஸ்டிமேட்டடும் உங்களால் பார்க்க முடியும், அதே மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட்டுமே உங்களால் பார்க்க முடியும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் கிராஸ் செக் பண்ண முடியும். என்னோட எஸ்டிமேட்டும் என்னோட ஆக்சுவலும் ரெண்டுமே சேமாக தான் வந்திருக்கா, அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நான் இங்கே டீட்டெயிலாக என்னால் பார்க்க முடியும். சரி, இப்போ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸிக்யூஷன் பிளானை எதை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன், இதனால என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 8 மேஜர் டாபிக்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டெக்ஸ் சீக் அண்ட் இண்டெக்ஸ் ஸ்கேனு, அடுத்தது டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸ், find expensive operation, understand join method, detect key lookup, check estimated and actual rows, find blocking or sorting issue, decide query rewrite or index design. Okay, இந்த 8 டாப்பிக்கை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸிக்யூஷன் பிளான் நமக்கு எப்படி வந்து ரியல் டைமாக யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் நான் சொன்னது என்னன்னா இண்டெக்ஸ் சீக் அண்ட் இண்டெக்ஸ் ஸ்கேன். நீங்கள் சீக்கை ஃபஸ்ட்டு விட்டுருங்க, ஸ்கேனை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் நம்ம. அதுதான் ஃபஸ்ட்டு வர்றது எப்படியுமே. இந்த ஸ்கேனுக்கும் சீக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு ஒரு கொரி எழுதியிருக்கேன். இது வந்து எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குன்னா ஓவராலாக அந்த டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவும் எனக்கு இங்கே ஷோ ஆகும். அதுதான் இந்த கொரியான ரிசல்ட். அப்போ வந்துட்டு இது என்னன்னா நான் எந்த ஒரு வேர் கேஸும் நம்மளை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, நம்ம நார்மலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த வேர் கண்டிஷனும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ எல்லா டேட்டாவும் கொண்டு வருது. அப்போ டேட்டா பேஸ் அந்த டேபிள் என்ன பண்ணுதுன்னா கொரியை பேஸ் பண்ணி எல்லா ரிசல்ட்டையுமே செக் பண்ணி கொண்டு வருது. அப்போ ஆல் டேட்டா கரெக்டாக. அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஸ்கேன்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து எப்போல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே நான் கொடுக்கலையோ அதை தான் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஸ்கேன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இது ஸ்லோ பிகாஸ் வந்து நான் எந்த கண்டிஷனும் நான் கொடுக்காம, இப்போ நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். எல்லா டேட்டாவையும் ஒரே இதில் ஷோ பண்ண மாட்டோம். மினிமம் கேரண்டியில் நம்ம பேஜினேஷன் கான்செப்டாச்சும் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் 50 டேட்டா மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகணும், மற்ற டேட்டா தான் நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது வரணும்னு சொல்லுவோம். இல்லைனா மேஜரான ரீசன்ட் டேட்டாஸ் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவோம்னு சொல்லி நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ வித்தவுட் ஃபில்டர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இண்டெக்ஸ் ஸ்கேன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இதுக்கு மேஜராக படிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா இண்டெக்ஸஸ். நான் வந்து 2 years பேக்கே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் இண்டெக்ஸஸ் பற்றி. அதில் வந்து கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டர்னு சொல்லிட்டு 2 கான்செப்டை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன், பார்த்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸஸை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா வேற எந்த கண்டிஷனுமே யூஸ் இல்லைன்னா நோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் இண்டெக்ஸை எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டர். கிளஸ்டருங்கிற மீன் என்னன்னா, இப்போ நான் எம்ப்ளாயி டேபிள் இருக்கு, இந்த எம்ப்ளாயி டேபிளில் நான் ஐடி, எம்ப்ளாயி நேமு அண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு நான் 3 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்ப்ளாயி ஐடிங்கிறத நான் பிரைமரி கீயாக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ அது யூனிக்ல வந்துடும். அப்போ இது வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் வந்து எனக்கு ஒரு டேட்டா கொண்டு வருது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொண்டு வருது, எம்ப்ளாயி ஐடிங்கிற அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருது. அப்போ இது இண்டெக்ஸ்ல வந்து நம்ம கிளஸ்டர்னு சொல்லுவோம். இதுவே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது என்னோட ஃபாரின் கீ. ஓகே, இதோட பிரைமரி கீ டேபிள் வந்து டிஃப்ரெண்ட். அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமும் இருக்கும். இதில் வரும்போது அது ஃபாரின் கீ ஆகுது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபாரின் கீன்னு இருக்கிறதுனால எனக்கு அதில் எந்த பிரோஜனமும் இருக்கானா, அது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது கரெக்டாக. பட் ஆனால் நம்ம எப்படி வந்து இண்டெக்ஸில் வந்து கிளஸ்டர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கோ, நான் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து 5 மட்டும் எனக்கு கொண்டு வா அப்படின்னா, அதை நான் வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா அப்படின்னா, நான் 5ல உள்ள டேட்டா மட்டும் எனக்கு சூஸ் பண்ணி கொண்டு வருவோம். இதுவே வந்துட்டு நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 5ங்கிறது எனக்கு வேணும், பட் நான் வந்து நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலை அப்படின்னா, ஓவரால் டேபிளையுமே செக் பண்ணி அதில் 5 மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும். அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, டேட்டா வந்து கொண்டு வரதுக்கு டிலே ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதை தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த வந்து இப்போ நம்ம டாபிக் உள்ள போகும்போது ஸ்கேனுங்கிறது வந்து ஓவராலாக சொல்கிறது. ஓகே, நம்ம எந்த ஒரு வேர் கண்டிஷனுமே கொண்டு வராமல் டிஃபால்ட் ப்ரைமரி கீயோட கிளஸ்டர் இண்டெக்ஸ் கொண்டு வச்சு மட்டும் கொண்டு வரது வந்து இண்டெக்ஸ் ஸ்கேன்னு சொல்கிறோம். இதுவே வந்து வேர் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து புல் பண்ணி கொண்டு வரும்போது அதை வந்து இண்டெக்ஸ் சீக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸிக்யூஷன் பிளானை பாருங்கள். நார்மலாக இது வந்து நீங்கள் என்ன கொரி பேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் ஆகுறது. அதனால இதில் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அண்ட் தென் இதுக்கு அப்புறம் உள்ளது தான் நமக்கு வேலிடாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் ஸ்கேனுன்னு சொல்லி மட்டும் இருக்குது. அப்போ இது என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு வேர் கண்டிஷனும் யூஸ் பண்ணாதனால இது ஓவரால் டேபிளையே செக் பண்ணி அதில் உள்ள ரிசல்ட்டெல்லாம் கொண்டு வரனால தான் இங்கே இண்டெக்ஸ் ஸ்கேனுன்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதுவே நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன், எம்ப்ளாய் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1ல் உள்ள டேட்டா மட்டும் எனக்கு கொண்டு வான்னு நான் சொல்கிறேன். அப்போ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா எனக்கு 1ல் உள்ள எம்ப்ளாய் ஐடி 1ல் உள்ள சேலரியும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூஷன் பிளான் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டெக்ஸ் ஸ்கேனுன்ற இடத்துல இண்டெக்ஸ் சீக்குன்னு மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு அதுக்கான பெர்ஃபார்மன்ஸோட டேட்டா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இதுதான் வந்து இண்டெக்ஸ் சீக்கும் இண்டெக்ஸ் ஸ்கேனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அப்போ எது மேஜராக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்னா, என்னதான் இண்டெக்ஸ் ஸ்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை இண்டெக்ஸ் சீக்குக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஃபில்டர்ஸ் மூலயமா. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இண்டெக்ஸ் ஸ்கேன் வந்து ஸ்லோ, இண்டெக்ஸ் சீக்கு ஃபாஸ்ட். ஓகே, இதை தான் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இண்டெக்ஸஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக எப்படின்னா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு நம்மளோட கொரி வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் வந்து செகண்ட் ஒன் வந்து டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸ். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ எம்ப்ளாய் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 5. ஓகே, அப்போ நான் என்னோட கொரி என்ன இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் 5ங்கிற ஐடி 5ங்கிற டேட்டாவை மட்டும் எம்ப்ளாயிங்கிற டேட்டா டேபிள்லேருந்து கொண்டு வாங்க நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தோடனே எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இப்போ போய் நான் என்னோட எக்ஸிக்யூஷன் பிளான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஆக்சுவலாக இண்டெக்ஸ் ஸ்கேனில் தான் இன்னுமே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஜாயின் எழுதுகிறேன், செலக்ட் ஸ்டாரை ரிமூவ் பண்ணிடுறேன், எம்ப்ளாயி இ கொடுத்துக்கிறேன் சப்ஜெக்டாக, அண்ட் தென் வந்துட்டு ஜாயின் மென்ஷன் பண்ணாலே அது இன்னர் ஜாயினை தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக எம்ப்ளாயி அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் இங்கே கொண்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் முன்னாடி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி எங்கேருந்து எம்ப்ளாயி டேபிளில் இருந்து மட்டும்தான் எனக்கு டேட்டா கொண்டு வான்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு இங்கே எந்த சேஞ்சஸும் பெருசாக நடக்கலை. ஓகே, பட் ஆனால் இப்போ நான் இன்னொரு டேபிளையுமே நான் உள்ளே கொண்டு வரேன். எதுக்கு அப்படிங்கிறத இங்கே ஃபைனலாக பார்த்து தெரியும். இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், அண்ட் தென் வந்துட்டு ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ரெண்டு டேபிள்லையுமே எது எனக்கு வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தாச்சு. இப்போ வேர் கேஸில் வந்துட்டு நான் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இ டாட் எம்ப்ளாய் ஐடி கொடுத்துட்றேன், அண்ட் தென் வந்து டி டாட் டிபார்ட்மெண்ட்டோட நேமை கொண்டு வந்துடுறேன். ஓகே, பிகாஸ் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எங்கே இருக்குன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட்டோட டேபிளில் தான் இருக்கும். அப்போ நான் அந்த டேபிளை நான் ஜாயின்ஸில் கொண்டு வரணும். கரெக்டாக அப்போ வந்தால் தான் எனக்கு இந்த ரெண்டு டேபிளும் உள்ளே வந்து அதுக்கான ரிலேட்டடான டேட்டா எனக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாய் ஐடியும் அதோட டிபார்ட்மெண்ட் நேமும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ போய் நான் எக்ஸிக்யூஷன் பிளானை பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் டிஃப்ரென்ஸை ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ நம்ம எந்த டாப்பிக்கில் இருக்கோம்னா டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸ். இப்போ நான் இண்டெக்ஸை வந்துட்டு நான் இதில் இன்க்ளூடே பண்ணலை. நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற கிளஸ்டர் இண்டெக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகே, கிளஸ்டர் இண்டெக்ஸ் எங்கேருந்து வருது? நான் ஒரு ப்ரைமரி கீ கொடுத்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஷோ ஆயிரும். ஃபஸ்ட் நீங்கள் அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு டிவி டேபிள் எது மெயின் டேபிளோ அங்கே தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட்டும் எம்ப்ளாயி ஐடி இருக்குது. எம்ப்ளாயி டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது. டிபார்ட்மெண்ட் டேபிள் எதை பேஸ் பண்ணி இருக்கு? எங்கே மேஜர் ஆனது? எம்ப்ளாயி பேஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும் போது எம்ப்ளாயி டேபிளுக்கு கீழே தான் கிரியேட் பண்ணணும். எது வந்து எதை ப்ரையாரிட்டி கொடுக்குதோ அதுக்கு தான் நீங்கள் கீழே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கன்னா ப்ரைமரி, அது டிபார்ட்மெண்ட் டேபிளாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும்ல அங்கே ப்ரைமரி, அப்போ அதுக்கும் வந்து கிளஸ்டர் கிரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இண்டெக்ஸு எம்ப்ளாயிக்குமே இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து டிஃபால்ட். இது வந்து நம்ம கிளஸ்டர்டுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே நம்ம பேசுறது வந்து டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்ன்னு பேசுறது வந்து நான் கிளஸ்டர். ஓகே, டிபெண்ட்டாக எங்கே வந்து இந்த ஃபாரின் கீ வந்து எங்கே டிபெண்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் எடுத்தாலும் சரி, இல்லை நான் ஃபாரின் கீயே கொடுக்கல வேற ஒன்றை வச்சு, இப்போ நான் வந்து எம்ப்ளாயி நேம்னு இருக்கு, இல்லை எம்ப்ளாயோட சேலரின்னு சொல்லிட்டு இன்னொரு காலம் இருக்கு அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் நேமை தூக்கிட்டு நான் சேலரியை கொண்டு வரேன், இல்லை வேற ஏதோ ஒரு டேபிள்ல இருந்து ஒரு காலத்தை கொண்டு வரேன்னா அது ஒரு டிபெண்டன்சியில் இருக்கு. அதை வந்து நம்ம நான் கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் வந்து ஃபாரின் கீ தான் நான் கிளஸ்டர்னு சொல்லக்கூடாது. எதுனா வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோமோ அது எல்லாத்தையுமே நம்ம நான் கிளஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்துட்டு நான் என்னன்னா டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்ன்னு நான் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று இருக்கும் கிரீன் கலரில். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்துட்டு 2 டேபிள் ஜாயின் பண்ணியிருக்க. ஓகே, 2 டேபிளையும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ எம்ப்ளாயி ஐடி என்னால் கொண்டு வர முடியும். பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இதையும் நான் கொண்டு வந்துடுவேன். பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் நேமுக்கு போய் நான் அந்த டேபிளோட எல்லா டேட்டாவையும் நான் செக் பண்ணணும். பிகாஸ் ஆனால் நீ 5 மட்டும்தான் கொடுத்துருக்க. பட் ஆனால் அந்த 5 மட்டும் நான் கொண்டு வரதுக்கு பதிலாக நான் அந்த 5 வந்து எங்கே இருக்குன்னு ஓவரால் டேபிளையே நான் செக் பண்ணி கொண்டு வரணும். பட் அது மட்டும் நான் கொண்டு வரணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை உங்களுக்கு கொடுக்கும். இதை தான் வந்து நான் இண்டெக்ஸ் வந்து படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டரு அந்த எப்படி வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, இங்கேயே நான் பண்ண தான் போகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை பாஸ் பண்ணும். ஓகே, அப்போ இது பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களோட கொரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த இண்டெக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு தேவைப்படுமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவைப்படாது. பிகாஸ் சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் டேபிளையுமே நமக்கு செக் பண்ணுறதுக்கான அந்த லாஜிக் நமக்கு தேவைப்படலாம். அப்போ போய் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. ஓகே, அது உங்களோட கொரி பேஸ் பண்ணி தான் இருக்குது, உங்களோட ஐடியா பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பாஸ் பண்ணுது. இதை தான் வந்து நம்ம டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸில் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவேன், இதை நான் இப்போ பண்ணணும்னா எனக்கு இதுவே சொல்லிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரியேட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணினா டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து எனக்கு வந்து இண்டெக்ஸில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா கிரியேட் இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆன் எந்த டேபிளில் நான் கிரியேட் பண்ண போகிறேன், எதுக்கு எந்த வேல்யூக்கு நான் கிரியேட் பண்ண போகிறேன், டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். எங்கே போய் பார்க்கலான்னா சேம் எக்ஸாக்டாக அதே இடத்துல எம்ப்ளாயி டேபிளுக்கு கீழே இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்குல்ல அங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூனிக்குன்னு இருக்கு. இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணலை யூனிக்கா இல்லை நான் யூனிக்குன்னு யூனிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்குது அலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூனிக் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நான் யூனிக்கே டிஃபால்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு கிடையாது. இதுவே இண்டெக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நான் கிளஸ்டருன்னு இதில் போயிட்டு இதில் உங்களுக்கு கேட்கும் எந்த டேபிள்னு டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். நேம் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டிஃபால்ட்டாக இது நான் கிளஸ்டரு. நான் வந்து இண்டெக்ஸ் கீயோட காலம் எதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து
ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை தான் இப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஐடி ஓகே கொடுத்துட்டு நான் வந்து இப்படி தான் வந்து கொரி மூலியமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான காலம்னா யூனிக் கொடுத்துருக்கேன். யூனிக்னா என்னன்னா கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கணும். 1 இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த யூனிக். ஓகேங்களா? இப்போ இப்படி தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் வந்து அது சொன்ன மாதிரி ரெக்கமெண்டில் சொன்ன மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸிக்யூஷன் பிளானை பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே, இதுதான் வந்துட்டு டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸுங்கிற கான்செப்டில் நம்ம சொல்கிறது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ என்னோட கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செலக்டில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் மேப் தான். நீங்கள் உங்களோட கொரி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ரூட் மேப் தான் இங்கே ஷோ ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப்புன்னு இருக்கு. அது நம்ம இப்போதைக்கு இன்னர் ஜாயினை நம்ம எடுத்துக்கலாம். நெஸ்டட் லூப்பை பற்றி நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னர் ஜாயினை எடுத்துக்கலாம். நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60%. காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எவ்வளோ வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த இன்னர் ஜாயினுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை காஸ்ட்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அது வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளோ இப்போ 60% இருக்குது அப்படின்னா இந்த 60% நான் என்னால் ரெடியூஸ் பண்ண முடியுமா? சரி, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்கலாம், 100% இருக்கும். அப்போ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணணும். எனக்கு இந்த லூப் வந்து கரெக்டான மெத்தடில் தான் எழுதியிருக்குன்னா நான் இன்னும் வந்து ஷார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் இங்கே தான் வந்து இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அந்த காஸ்ட்டுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இந்த காஸ்ட்டில் வந்துட்டு 80% இருக்குது, நான் 100% இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த 100%க்கு அது வேலிடா, இல்லை நான் அதை வேறு ஏதாச்சும் செஞ்சு சேஞ்ச் பண்ண முடியுமா, இன்னும் கூட ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாமா, ஓகே ஒரே இதுக்கு நான் இவ்வளோ லோவில் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல உங்களால் யோசிக்க முடியும். ஓகே, சம்டைம்ஸ் அது முடியாமல் கூட இருக்கலாம். இவ்வளோதான் இருக்குது, இதுதான் கொரி, கரெக்டான வே இதுதான் அப்படின்னா அவ்வளோதான். பட் ஆனால் அதில் மாற்ற முடியுமாங்கிறது நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு இதுக்குமே அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் சீக்குன்னு சொல்லியிருக்கு. இது எதுக்குன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு வரோம்ல, அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்குது. அடுத்தது இதுவே வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி சேம் எக்ஸாக்டாக அதே தான். ஓகே, நீங்கள் இங்கே கொடுக்குறத இங்கே ரிட்டர்ன் எடுக்கிறோம்ல அதோடது தான். நம்ம இங்கே ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜாயின்ஸ்க்கானது இது. அண்ட் தென் வந்து இது வந்து வேர் கண்டிஷனுக்கானது இது. அப்படின்னு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து இது கூட 0வா இருக்கும், இது வந்து 100ல் இருக்கும். அப்படின்னா நான் அந்த இடத்துல இன்னும் என்ன பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம், 100 இருக்கே நான் இன்னும் எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு எப்படின்னா இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் இது பண்ணுவீங்க. ஃபைண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன். எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன்னா எது வந்து அதிகமான லோடு எடுக்குதுங்கிறத கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஐடென்டிஃபை விச் ஸ்டெப் கன்சியூம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொரி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ 100%, இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கு. 60% என்ன மீனிங் அப்படின்னா ஓவராலாக 2 டேபிள்லையும் டிபார்ட்மெண்ட் ஐடி 5ங்கிறத 2 இடத்துலையுமே மேக்ஸிமம் செக் பண்ணுது. அப்போ ஒரு ஆஃப் த டேபிள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும் செக்கிங்க்கு. ஓகே, ஸ்கேன் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ இதில் 60% இருக்குது. இதுவே வந்துட்டு 4% தான் இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறத பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் தான் செக் பண்ணுது. அப்போ அதுக்கு வந்து நம்ம அதுதான் நம்ம சீக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஒரு லைன் தான் செக் பண்ணுது அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து ஜஸ்ட் 4%-ஆக இருக்கும். அதில் பெரிய லெவலில் அதில் ஃபோக்கஸ்டுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து இந்த டேபிளை வந்து ஸ்கேன் பண்ணுதோ அதுக்கேற்ற காஸ்ட்டு தான் பர்சன்டேஜ் இங்கே ஷோ ஆகுது. அண்ட் தென் வந்து ஃபோர்த் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஜாயின் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின், ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் ஜாயின், செல்ஃப் ஜாயின் சொல்லிட்டு நிறைய ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஜாயின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அந்த லாஜிக்கு என்ன ஜாயின் தேவைப்படுதோ, என்ன ஜாயின் டைப் தேவைப்படுதோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு லெஃப்ட் ஜாயின், எல்லாத்துக்குமே வந்து ரைட் ஜாயின், இல்லை மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம இன்னர் ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுவுமே அங்கே ஒரு ப்ராப்ளமாக தான் கிரியேட் பண்ணும். இது என்ன மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இப்போ 2 டேபிள் இருக்கு. ஆர்டர்னு ஒரு டேபிள் இருக்கு, ஆர்டர் டீடைல்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த ஆர்டர்ல வந்துட்டு 50,000 டேட்டா இருக்கு, ஆர்டர் டீடைல்ல வந்துட்டு 50,000 டேட்டா இருக்கு.
இப்போ ரெண்டுமே வந்து ஐடி மேட்ச் ஆகும் கரெக்டாக. அந்த ஆர்டரோட ஐடி தான் இங்கே ஆர்டர் டீட்டெயிலையுமே உங்களுக்கு டேக் ஆகிருக்க போகுது. அப்போ நீங்கள் இன்னர் ஜாயின் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 டேபிளில் உள்ள 50,000 டேட்டாவுமே செக் பண்ணும். அப்போ ஸ்கேனோட டைம் என்னன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் கரெக்டா. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த கான்செப்டை சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஜாயின் மெத்தடு. நீங்கள் வந்து என்ன ஜாயின் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னர் ஜாயினுங்கிற போது எனக்கு வந்து இங்கே நெஸ்டட் லூப்புன்னு காட்டுது. ஓகே, இது வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது கிடையாது. நெஸ்டட் லூப்பு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆஷ் ஜாயின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மெர்ஜ் ஜாயின்னு இருக்குது. இது எதுவுமே நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன மாதிரி டைப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரி ஜாயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் கொரியை வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஷோ ஆகும். நெஸ்டட் லூப்னா என்ன அர்த்தம்னா ஸ்மால் இன்புட்ஸ். ஓகே, கம்மியான டேட்டாஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து நெஸ்டட் லூப்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இதுவே வந்துட்டு லார்ஜ், நீங்கள் நான் சொன்ன மாதிரி 50,000 ஒரு டேபிள், இன்னொன்றுமே 50,000 இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஆஷ் ஜாயின்னு சொல்லுவோம். இதுவே மெர்ஜ் ஜாயின் அப்படின்னா ரெண்டுலேயுமே சார்ட்டடு இண்டெக்ஸ் எல்லாமே கரெக்டான வேல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெர்ஜ் ஜாயின் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ நீங்கள் இந்த மூணையுமே ஐடென்டிஃபை பண்ணி இந்த மூணில் உங்களுக்கு எது கரெக்டான கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி உங்களோட ஜாயின்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இன்னர் ஜாயின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆஷாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நான் வந்து ரைட் ஜாயின் போடணும். ரைட் ஜாயினில் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை லெஃப்ட் ஜாயினில் எனக்கு டேட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கா, நான் எவ்வளோ தூரம் அந்த பர்சன்டேஜை வந்து காஸ்டோட பர்சன்டேஜை குறைக்க முடியும் அந்த இடத்துலங்கிறத நீங்கள் அங்கே டிசைட் பண்ண முடியும் இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஜாயின்ங்கிற இந்த கான்செப்ட் மூலியமா. சரி, அடுத்தது வந்து 5th ஒன், டிடெக்ட் கீ லுக்அப். கீ லுக்அப்புங்கிறது ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இந்த டிடெக்ட் மிஸ்ஸிங் இண்டெக்ஸில் பார்த்த மாதிரியே தான் இதுவுமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு காலம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இன்னொரு காலம் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவோமே, e.salary சொல்லிட்டு நான் வந்து காலம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது திருப்பியுமே எனக்கு மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்ன்னு எனக்கு ஷோ ஆகுது. ஓகே, மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்ன்னு ஷோ ஆகுது. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கீ லுக்கப்னு சொல்லுவோம். ஏன் இதை கீ லுக்கப்னு சொல்கிறோன்னா, முதல் நம்ம என்ன பண்ணோம்னா மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். எதுக்கு, எனக்கு வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோட வேல்யூ மட்டும் செக் பண்ணு, ஓவரால் டேபிளையே நீ செக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இண்டெக்ஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணோம். பட் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேலரிங்கிறத ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து இது வந்து நீங்கள் லாஸ்ட்ல இருந்து எப்பயுமே வாங்க வேர் கண்டிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி தான் ஓவரால் ஸ்ட்ரக்சருமே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா எம்ப்ளாயி ஐடி டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிளஸ்டர்ல இருந்து வந்துடும். இங்கே கிளஸ்டர் இண்டெக்ஸ்லேருந்து வந்துடுது. டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் திடீர்னு வந்து சேலரியை கொண்டு வரீங்க. இப்போ சேலரிக்கு வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எம்ப்ளாயி ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேமு கொண்டு வந்துடும். ஓகே, நீங்கள் ரெண்டுமே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால வந்துடும். பட் சேலரி வந்துட்டு வரும்போது ஓவரால் எல்லாத்தையுமே திருப்பியும் செக் பண்ணும். அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடியை மட்டும் செக் பண்ணாமல் ஓவராலாக டேபிள் எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த பர்டிகுலர் தென் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் அந்த எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி கொண்டு வரும். அப்போ நான் ஓவராலாக செக் பண்ண வேணாம், எனக்கு திருப்பியும் வந்துட்டு எனக்கு ஒரு கண்டிஷனை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த சேலரிக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கீ லுக்கப்புங்கிற கான்செப்டை நம்ம சொல்லுவோம். நீங்கள் நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழேயே இங்கே பார்ப்பீங்க, இண்டெக்ஸ் ஸ்கேனுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு லுக்கப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனில் சம்டைம்ஸ் வரும். உங்களோட சப்போஸ் எக்ஸிஸ்டிங் நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்கட்டிங்கனாலே உங்களுக்கு லுக்கப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். எனக்கு 3ஆவதா இல்லை 4th எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் காலம்ஸ் ஆட் பண்ணும் போது அதுவும் பர்டிகுலர் டேட்டா பேஸ் பண்ணி எனக்கு வரணும் அப்படின்னா அதுதான் கீ லுக்கப்னு சொல்கிறோம். அந்த கீ லுக்கப்பை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளஸ்டரில் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து கிளஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுலேயே வந்துட்டு என்னால் இந்த இன்க்ளூடுங்கிற கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கொரியில் வச்சிங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இந்த தடவையும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் தான் முன்னாடி பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு சேலரின்னு சொல்லியிருக்கு. இன்க்ளூட் சேலரிங்கிறது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கொரியில இருந்தே ரன் பண்றேன். ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ட்ராப் இண்டெக்ஸ் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்.
இந்த ஆன் எம்ப்ளாய்ங்கிற டேபிளில் நம்ம பண்ணியிருக்கோம்ல. நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், திருப்பியும் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் இண்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் கொடுக்கணும். இன்க்ளூட் பிகாஸ் வந்து இது ஆட்ஆன்ஸில் வரனால நம்ம வந்துட்டு எதுனா அதுக்கப்புறம் வருதுங்கிறத நான் கொடுக்கறதுக்கு. இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். பட் ஆனால் ஃபில்டர் பண்ணது கூடயே எனக்கு வேற ஏதாவது ஆட்ஆன்ஸ் தேவை, எனக்கு வேற காலம்ஸ் ஏதாச்சும் ஆட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நான் இன்க்ளூட்ல கொடுக்குறேன். இன்க்ளூட் சேலரி. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகும். சேம் எக்ஸாம்பிள் அதே தான். ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நீங்கள் நியூ இண்டெக்ஸ் போகிறீங்கன்னாலும் நீங்கள் ஆல்ரெடி நான் எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னனோ அதே தான். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் காலம்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு நமக்கு வேறு என்ன ஆட்ஆன்ஸ் நம்ம காலம்ஸ் வேணுமோ நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, யூஐலையுமே அதே கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பண்ணிட்டேன் இண்டெக்ஸை திருப்பியுமே. எப்படின்னா இன்க்ளூட் பண்ணிட்டேன், லுக்கப்போடதையுமே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த இண்டெக்ஸை நீங்கள் கொண்டு வர உங்களோட பர்சன்டேஜ் வந்து காஸ்ட் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் முன்னாடி 60% இருந்துச்சு, இப்போ 54க்கு போயிருச்சு. இங்கே வந்து 4ல் இருந்தது 3க்கு மாறிடுச்சு, இங்கே வந்து 43 வந்துருச்சு. ஓகே, அப்போ இன்னும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு காலமையும் ஆட் பண்ண அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்க உங்களுக்கு காஸ்டோடது வந்து கம்மியாகுது. அதனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் பெட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்து இப்போ இது முடிச்சாச்சு, லுக்கப்பும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 6th ஒன் செக் எஸ்டிமேட்டட் அண்ட் ஆக்சுவல் ரோ. நம்ம இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் எஸ்டிமேட்டடுக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு. சரி, இன்னும் ரியல் டைமாக நம்ம எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னால் ஹைலைட் பண்ண முடியல, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டடை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ரோஸ் டு பி ரீடுன்னு சொல்லிட்டு 13,267ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ காட்டுது. இதுவே வந்து ஆக்சுவலில் பாருங்கள் டாப்பில் இருக்கும். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ரோஸ் ரீடு பார்த்தீங்கன்னா 13,267. ரெண்டுமே எக்ஸாக்டாக சேம். பட் ஆனால் சம்டைம்ஸ் இது வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம பேடுன்னு சொல்கிறோம், பேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் எப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கொரி எழுதிட்டீங்க, எஸ்டிமேட் பண்ணுறீங்க, எஸ்டிமேட்டை கிளிக் பண்ணிட்டீங்க, எஸ்டிமேட்டில் ஒரு வேல்யூவை பார்த்துட்டீங்க. ஓகே, பார்த்துட்டீங்க. இந்த எஸ்டிமேட்டட் தான் நம்ம ஆக்சுவல்லையும் வரப்போகுது. நம்ம அதுக்கான கொரியை தான் நம்ம பர்டிகுலராக எழுதியிருப்போம். இப்போ 1 லேக்குக்கு 1 லேக் இருக்குது நம்ம டேட்டா அப்படின்னா அந்த 1 லேக்குக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் கொரி எழுதியிருப்போம். இதுவே வந்துட்டு ஒரு 10 லேக்ஸ் இருக்க போகுது அப்படின்னா ஆக்சுவலில் சப்போஸ் 10ன்னு வந்துருச்சு, 10 லேக் வந்துருச்சு, அப்போ என்ன ஆகும்னா உங்கள் கொரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேடாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நம்ம அதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் நிறையா ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் நம்ம கொரியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும், பிகாஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடக்கூடாது நம்ம அப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரி சமயத்தில் நடக்கும்னா, இப்போ நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணும்போது 1ன்னு வருது, 1 தான் இருக்குது, ஒரு ரோ தான் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலில் வரும்போது 100ன்னு வந்துடுது. இது எப்போ வரும் அப்படின்னா, சப்போஸ் வேற யாரோ ஒரு யூசர் வந்துட்டு ஒரு 100 டேட்டாஸை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 100 டேட்டா வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க, இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் அதை எஸ்டிமேட்டில் வந்துட்டு பேஸ் பண்ணி ஒரு கொரி எழுதிட்டீங்க, அது சக்ஸஸ் ஆகிருச்சு, பரவாயில்ல, இதுவே நம்ம ஆக்சுவலுக்கு கொண்டு போயிடலான்னு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பேட் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்கிறோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸுமே இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு செக் எஸ்டிமேட்டட் வித் ஆக்சுவல் ரிவ்யூஸ்ன்னு நம்ம சொல்கிறது. எப்பயுமே இந்த எஸ்டிமேட்டடையும் ஆக்சுவலையும் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஃபைனலாக ஒரு என்ன அவுட்புட் நமக்கு அப்ளிகேஷனில் கிடைக்க போகுதுங்கிறத ஒரு எக்ஸாக்டாக நம்மளால் பார்க்க முடியும். சரி, அடுத்தது வந்து ஃபைண்ட் பிளாக்கிங் ஆர் சார்ட்டிங் இஷ்யூஸ். இது எப்படி அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸஸ் எப்படி நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் தென் லுக்கப் ப்ளஸ் சேலரி வச்சு பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் மாதிரி தான் இதுவும் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பொறுத்து எடுத்துட்டு இல்லைன்னா இதை விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வேரில் வந்துட்டு வேருக்கு அப்புறமேட்டு நான் ஒரு ஆர்டர் பை கொடுக்குறேன். ஆர்டர் பை
சேலரின்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சேலரி ஒரு ஆர்டர் பை நான் கொடுக்குறேன். ஓகே, இதோட இதுவே பிளாக்கிங் சார்ட்டிங் இஷ்யூஸஸ்னால் நம்ம அந்த ஆர்டர் பை, குரூப் பை இதெல்லாம் நம்ம வந்து சார்ட்டிங்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு சார்ட்டுன்னு சொல்லி ஆட் ஆயிருச்சு. அதுக்கான ஒரு பர்சன்டேஜுமே உங்களுக்கு வந்திருக்கு. என்ன பர்சன்டேஜ்? 89 சொல்லிட்டு பர்சன்டேஜ்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது இந்த இடத்துல தான் இந்த மாதிரி வந்து எப்படி நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம சேலரி தான் கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸுமே ஆட் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். எப்பயுமே இந்த காஸ்ட்டுங்கிறத இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்கணும். இப்போ வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா சேலரிங்கிறது ஓவரால் டேபிளையுமே செக் பண்ணி தான் கொண்டு வரும். நீங்கள் வந்து அந்த கரெக்டான இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே யூஸ் பண்ணலன்னா இன்னுமே ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ 100ங்கிற பர்சன்டேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணனால தான் ஒரு 89% இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபைண்ட் பிளாக்கிங் ஆர் சார்ட்டிங் இஷ்யூஸுங்கிறதுல நம்ம சொல்கிறோம். இப்போ இது வந்து நம்ம சேலரிங்கிறத ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இதுவே வந்து ஒரு கிரியேட்டட் டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலம் இருக்குது. நம்ம புதுசாக அதை கொண்டு வரோங்கிற போது ஆர்டர் பையில் கொண்டு வரும்போது என்ன பண்ணியிருப்போம்னா அது இண்டெக்ஸஸில் இருக்காது. அப்போ அதுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கு தேவையான என்ன ஃபாலோவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் வந்து நம்ம 7th ஃபைண்ட் பிளாக்கிங் ஆர் சார்ட்டிங் இஷ்யூஸை சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் query rewrite ஆர் இண்டெக்ஸ் டிசைன். இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஓவராலாக 7 பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல, இந்த 7 பாயிண்ட்ஸில் பார்த்தது தான் நம்ம இந்த 8th பாயிண்ட்ல நம்ம சொல்கிறோம். ஓகே, ப்ராப்பரான இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, எந்த ஒரு சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இண்டெக்ஸ் மிஸ்ஸிங்கில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணும். அந்த எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன் என்ன இருக்கோ, பர்சன்டேஜ் இருக்கோ அதை நம்ம எப்படி இன்னும் ரெடியூஸ் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் காலம்ஸ் மென்ஷன் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு சப்கொரிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு டாபிக் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லுக்கப்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு டேபிள்ல இருந்தும் வரும்போது அந்த சப் காலம்ஸும் நம்ம கரெக்டாக லுக்கப்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் எஸ்டிமேட்டடும் ஆக்சுவலும் ஒரே மாதிரி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி கொரி எழுதியிருக்கோமா, அண்ட் தென் வந்து சார்ட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டான வேல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த 8ங்கிறதுல. இங்கே தான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே தான் வந்து உங்களோட லாஜிக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னுமே சிம்பிளாக இந்த 8th ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டர் டேட் இருக்கு. ஓகே, என்ன பண்ணுவீங்க, வேர் இயர், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆர்டர் டேட் ஈக்குவல் டு 2024 நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இதுவே வந்துட்டு இன்னொன்று வேர் ஆர்டர் டேட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இங்கே ஒரு பர்டிகுலர் டேட் கொடுக்குறோம் 2024/01. ஓகே, அண்ட் தென் வந்துட்டு ஆண்ட் கொடுத்து நம்ம லெஸ்டர் தானே கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட் கொடுத்துருக்கோம். ஓகே, கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான டிசைனில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன் எப்படி சொல்லலாம்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஆர்டர் டேட்டுன்னு ஒரு காலம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இயரில் அதை கன்வெர்ட் பண்ணுறோம். இயரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக 2024ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் ஸ்கேன் பேஸ் பண்ணி ஓவரால் டேபிளையுமே நம்மளுக்கு செக் பண்ணி ஒரு வேல்யூஸ் கொடுக்குது. நம்ம இதுக்கு பதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காலமை மென்ஷன் பண்ணிட்டு காலமில் இப்போ இண்டெக்ஸ் சீக்கை வந்து நம்ம கொடுக்கும் போது நமக்கு எது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும், ஆர்டர் ஸ்கேனா ஆர்டர் சீக்கா, ஆர்டர் சீக்கு தான் நமக்கு பெட்டரில் இருக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட லாஜிக் வந்து செகண்ட் ஒன் வந்து மேட்ச் ஆகுதுன்னா நம்ம எதுக்கு ஸ்கேனுக்கு போகணும், நம்ம சீக்லேயே அதை முடிக்க ட்ரை பண்ணலாமே, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் அதில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுதானே போகுது. அதுதான் வந்துட்டு இந்த டிசைட் கொரி ரீரைட்லையும் இண்டெக்ஸ் டிசைன்லையுமே சொல்கிற ஒரு விஷயமா இதை பார்க்குறோம். ஓகே, இதுதான் ஓவராலாக ஒரு மேஜராக வந்து பார்க்குற விஷயம் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பிளானில். ஓகே, இதில் நம்ம நிறையா சில கீவேர்ட்ஸ்லாம் இங்கே மிஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பட்
ஒரு ஓவராலாக நீங்கள் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூஷன் பிளானை எப்படி ஒர்க் பண்ணணும், நான் என்னென்ன பார்க்கணும் அதில் அப்படிங்கிறத நம்ம இந்த 8 டாபிக்ஸ்லையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஈவன் தோ உங்களுக்கு இன்டர்வியூ டைம்லையுமே ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.